ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சிபிஐ வளையத்துக்குள் விஜய் அப்படிங்கிறது, அவர் டெல்லி போயிருக்கிறாரு, சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க, விசாரணை நடந்திருக்கு, 7 மணி நேர விசாரணை, 90 கேள்விகள், இப்படியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் லீவு கேட்டிருக்கிறாரு. பொங்கல் லீவு முடித்தோன்னே 19ஆம் தேதி அவர் வர சொல்லியிருக்கிறாங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? சிலர் பாஜகவில் விஜய் சேர போகிறாரு அப்படிங்கிறாங்க, பாஜக கூட்டணியில் சேர போகிறாருங்கிறாங்க, எடப்பாடி விஜய் கூட்டணி பாஜக ஒதுங்கிக்கிறோங்கிறாங்க, இல்லை டிடிவி ஓபிஎஸ்ஸை மட்டும் விஜய்கிட்ட அனுப்பிவிட்டு ஒரு மாதிரி விஜயை ஸ்ட்ரென்தன் பண்ணி எடப்பாடியை விட விஜயை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பாங்கங்கிறாங்க. இதுக்காக பிஜேபி பண்ணுமா, அல்லது விஜய் காங்கிரஸ் கூட்டணியை ஏதாவது நடந்து எப்படியாவது திமுக கூட்டணியை வீக்கன் பண்ணணும்னு நினைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? பிஜேபியோட இப்போ பிளான் என்ன? எடப்பாடியை உடனடியாக காலி செஞ்சு அதிமுகவை இல்லாமல் ஆக்குறதா, இல்லை திமுகவை எதையாவது வீக்கன் பண்ணுறதா? எது அவர்களுடைய நோக்கம்? விஜயை எதற்கு எப்படி பயன்படுத்துவாங்க? பல்வேறு விதமான ஊகங்கள் வருது. உங்களுடைய பார்வை? அவங்களுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அது ஹைதராபாத் பிஜேபியினுடைய மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்ட விஷயம். அதுல முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அதுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்து ஓபிஎஸ்ஸை பிரித்து, சசிகலாவை பிரித்து, டிடிவியை பிரித்து, இன்றைக்கு செங்கோட்டையனையும் பிரித்து தெருவில் விட்டு இன்னைக்கு கடைசியில் ஏடிஎம்கே டோட்டலாக வீக்கன் பண்ணி இன்னைக்கு ஏடிஎம்கே எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில 1.5% தான் வித்தியாசம் என்ற அளவிற்கு நாங்கள் 18%, ஏடிஎம்கே 20% என்ற அளவிற்கு ஏடிஎம்கே நூக் அண்ட் கார்னர்ல, அதாவது இந்த எட்ஜில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறது பிஜேபி. அப்ப இன்றைக்கு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது எடப்பாடியை வைத்து கொண்டு ஜெயிப்பது என்பது கஷ்டமான காரியம் என்பதை பிஜேபி ஆல்ரெடி முடிவு செய்துவிட்டது. எனவே 2026 என்பது அவர்களது இலக்கு அல்ல. 2026 அதிமுகவை தன்னுடன் பக்கத்தில் வைத்திருந்து அதிமுகவினுடைய பெரும்பாலான வாக்குகளை பெற்று தங்களது வாக்கை அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிமுகவை வீக்கன் செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இது ஃபர்ஸ்ட் அஜெண்டா. செகண்ட் அஜெண்டா, திமுகவை எப்படியாவது அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் செய்ய வேண்டும். அதற்கு விஜயை பயன்படுத்த வேண்டும். இது அந்த அடுத்த அஜெண்டா. அப்ப அறுதி பெரும்பான்மை செய்ய விடாமல் செய்ய வேண்டும். விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்த்தா, விஜய் ஏற்கனவே கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்லி வரும்போது விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்தால் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் அங்க இயங்கி கொண்டு வருகிறது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது பிஜேபியில அப்படின்னா, விஜய் சேர்ந்தா நம்ம ஏற்கனவே 42% இருக்கோம், விஜய் சேர்ந்தா ஒரு 20%, அப்ப 2 சேர்ந்தா 60% நம்ம ஜெயிச்சு ஆட்சியே அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப விஜய கூட்டணி கொண்டாடணும்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லுது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் வந்தா அந்த 20%, நீ சொல்ற 20% வராதுப்பா, அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய உண்மையான 5% தான் இருக்கு, அந்த 5% ஓட்டு மட்டும்தான் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. அதனால விஜய் மொத்தமா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாரு, காலி ஆயிடுவாரு, இனிமேல் விஜய் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா, கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் எதை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, எதை தலித் மைனாரிட்டி வாக்குகளையும் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களது வாக்குகளையும் விஜய் பக்கம் கொண்டு சென்று சேர்ப்பது என்பது முடியாததாக ஆகிவிடும். எனவே விஜய் தனித்து நின்று எம்ஜிஆர் பெயரை சொல்லி அதிமுகவை ஒரு சைட்ல வீக்கன் பண்ண, ஒரு சைட்ல பிஜேபி அதிமுக வீக்கன் பண்ணும், ஒரு சைட்ல விஜய் அதிமுக வீக்கன் பண்ணுவாரு, இன்னொரு சைட்ல திமுக விடம் இருந்து கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை, பெரும்பாலான கிறிஸ்தவ வாக்குகளை, கொஞ்சம் முஸ்லிம் வாக்குகளையும் நாம் பிரித்து விட்டால் திமுக அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் தடுத்து விடலாம். அந்த சூழல் வரும் பொழுது ஒருவேளை பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு 80 சீட்டு 100 சீட்டு வரைக்கும் வந்திருந்தா, விஜய்க்கு ஒரு 20 சீட்டை கொண்டு நம்ம எஸ்ஐஆர் மூலமா இவிஎம் மூலமா கொண்டு கொடுத்துட்டோம்னா
3 பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைத்து விடலாம். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் பிளான். அதாவது எப்படின்னா, திமுகவை 90க்கு மேல வாங்க விடாமல் எஸ்ஐஆர் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் பெர்சன்டேஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா 5% குறைச்சு, திமுக எங்கெல்லாம் ஓட்டு வாங்குதோ அங்கெல்லாம் 5% குறைச்சு வாங்க வைத்து விட்டு, எங்கெல்லாம் அந்த இடங்கள் அனைத்திலுமே விஜயும் ஏடிஎம்கே, விஜய் சில கட்சிகள்ல 20-25 தொகுதியில விஜய் ஜெயிப்பது மாதிரியும், ஒரு 70-80 தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிக்கிறது மாதிரியும், ஒரு 20 தொகுதிகள்ல பிஜேபி ஜெயிக்கிற மாதிரியும், அப்ப 80 + 20 100, இன்னொரு 18 தொகுதி விஜய் ஜெயிச்சா 118. அப்ப 3 பேரும் சேர்ந்தால் கூட்டணி ஆட்சி. அப்ப அறுதி பெரும்பான்மை விடாமல் திமுகவை தடுத்து கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம், விஜய் தனித்து நிற்கட்டும், நாம் இருவரும் சேர்ந்து 100 டார்கெட் பண்ணி 100ஆவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து பிஜேபி இயங்கி கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. எனவே 100 பிஜேபி அதிமுக கூட்டணி 100, விஜய் ஒரு 20, 120, 3 பேரும் சேர்ந்தால் ஒரு கூட்டணி ஆட்சி. அங்க வந்து அமித்ஷா சொல்லக்கூடிய முதல்வர், பொம்மை முதல்வர், பிஜேபியினுடைய முதல்வராக, பிஜேபி ஆட்டுவிக்கக்கூடிய ஆட்டத்திற்கு கட்டுப்படக்கூடிய முதல்வராக, அது விஜயா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், இல்ல அண்ணாமலையா கூட இருக்கலாம், இல்ல நாகேந்திரனா கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எனவே ஏன்னா 3 பேருமே அவங்களுடைய ஆட்கள் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். இல்ல எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னா விஜய் துணை முதல்வர், அண்ணாமலை துணை முதல்வர் என்ற ஒரு சூழல்லாம் உருவாக்கப்பட்டு இங்கு வந்து ஒரு சினாரியோ கிரியேட் ஆகி இழுபறி நிலையில் வந்து யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, அதிமுக, பிஜேபி, விஜய் 3 பேரும் சேர்ந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிரியேட் பண்ணப்படும் என்பதான பேக்ரவுண்ட் ஒர்க்கை தான் பிஜேபி பண்ணி கொண்டிருக்கிறது. இதுக்கான வேலை தான் கிரவுண்ட் ஒர்க் நடக்குது. இதுக்கு தான் இந்த சிபிஐ, இந்த ஜனநாயகன் படத்துக்கு மிரட்டல், விஜயும் பிஜேபியும் விஜய் எதுக்குது, விஜய் அடக்குமுறை பண்ணுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. இது எல்லா வேலையும் நடக்கிறது. இதுதான் காரணம். விஜய வந்து சிபிஐ போட்டு சென்சார் போர்டு பண்ணி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? விஜய் அவங்க சொன்னா செஞ்சிட மாட்டாரா என்ன? அவ்வளோ பெரிய பாசிச எதிர்ப்பாளரா, இந்துத்துவ எதிர்ப்பாளரா, மாநில சுயாட்சி வீரரா என்ன விஜய்? பாஜக சொன்னா கேட்டுக்க போறாரு. அதுக்கு எதுக்கு ஜனநாயகம் படத்துக்கெல்லாம் அவங்க தள்ளி போட்டு சிபிஐ அவரை வர வச்சு 7 நேரம் விசாரணை? அவங்க சொன்னாலே கேட்டுக்கக்கூடிய நிலையில தானே இருக்கிறாரு அவரு. இல்ல, சொன்னா கேட்டுக்கிற லெவலுக்கு தான் அவங்களுக்கு ஒய் பிரிவு கொடுத்தாங்க, ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த அப்பெல்லாம் வந்து சொல்ற லெவல்ல தான் இருந்தாரு. ஆனா அந்த கூட்டங்கள் வந்த உடனே இவர் தன்னை மீறி சென்று விடுவாரோ, இந்த 27% இருக்கு, 37% இருக்கு, 50% இருக்குன்னு சொல்லி இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் வந்து சர்வே பணத்தை கொடுத்து சர்வே பண்ணி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுது. அப்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னை மீறி விஜய் சென்று விடுவாரோ என்ற ஒரு உள்ளுர ஒரு பயமும் இருக்கிறது அவர்களுக்கு. எனவே அந்த பயத்தை வந்து அவர்கள் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விடுவதற்கு ரெடியா இல்லை. அந்த மூக்குநாங்கர் எப்பயுமே அவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் விஜய் வந்து ஜனநாயகன் படத்திற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், சிபிஐ மூலமாக கொடுக்கக்கூடிய அழுத்தம், இந்த 2 மூலமாக அவர்கள் நீ இன்னமும் எங்க கட்டுக்குள்ளதான் இருக்க தம்பி, எங்களை விட்டு நீங்க தப்ப முடியாது என்ற மெசேஜா அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பார்த்து ஜெயிக்க வச்சாதான் நீ ஜெயிக்க முடியுமே ஒழிய நீயாக ஜெயிக்க முடியாது என்ற நிலையில் தான் அவர்கள் வந்து அந்த மூக்குநாங்கயர் போட்ட ஒரு மாடு மாதிரி அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்ப தளபதிக்கு கச்சேரி, ஒரு பாட்டு பாடுற மாதிரி தளபதி கச்சேரினா பிப்ரவரி 19 இருக்கு தளபதி கச்சேரி. அதை அரங்கேற்றுவது பிஜேபி தான் தளபதி கச்சேரி. அவ்வளவுதான். சோ இந்த டீல் தான். அப்ப தனிச்சுதான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க விஜய்? தனிச்சுனாதான் இந்த இப்ப நான் சொன்ன ஒர்க் அவுட் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் அவங்களுடைய. நீங்க இப்ப ஏடிஎம்கே 70 ஜெயிச்சா நீங்க நம்புவீங்களா இல்ல நம்ப மாட்டீங்களா? ஏற்கனவே 70 ஜெயிச்சிருக்காங்க. நீங்க நம்புவீங்கல்ல? 70ல இருந்து ஒரு 10 கூட ஜெயிச்சுன்னா 80 ஜெயிச்சா நம்புவீங்கல்ல நீங்க? பிஜேபிக்கு ஒரு 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு. அந்த 50 சீட்ல 20 சீட்டு ஜெயிச்சா நம்புவீங்களா மாட்டீங்களா?
காங்கிரஸ் 18 BJP ஜெயிக்கும் போது பிஜேபி காங்கிரஸ் 18 ஜெயிக்கும் போது பிஜேபி 20 சீட்டு ஜெயிச்சா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? 11% வாங்கினது நம்பணுமா இல்லையா? நம்ம 11% எப்படி வந்துச்சு, 18% எப்படி வந்துச்சு, நம்பணுமா இல்லையா? நம்ம அதே மாதிரி ஒரு 20 சீட்டு ஜெயிச்சா நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்புவீங்க. அந்த 20 சீட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்ப என்னாச்சு, ஏடிஎம்கே 80, பிஜேபி 20, 100 ஆச்சா? மிச்சம் என்ன எவ்வளவு வேணும்? 18 வேணும். அந்த 18 வந்து விஜய் ஜெயிக்க வச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு புது கால்குலேஷனாக தான் இருக்கு, இது வித்தியாசமான கால்குலேஷனாக தான் இருக்கு. விஜய் ஜெயிக்க வச்சா முடிஞ்சு கூட்டணி ஆச்சா? அவ்வளவுதான். அப்ப நீங்க அப்ப அந்த கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கு இந்த சிபிஐ கேஸ் இப்ப இருந்தே நீ மூக்கலாங்க போட்டா தான் ஒழுங்கா வருவாப்புல. அப்ப சிபிஐல நீ உனக்கு 20 சீட் வாங்கி கொடுத்தாலும் இந்த மூக்கலாங்கயிறு இல்லைன்னா அந்த 20 சீட்டை வச்சுக்கிட்டு நான் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது நீங்க? அப்ப 20 சீட்டு வாங்கி கொடுத்து வேஸ்ட் ஆயிரும்ல. அப்ப ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும் விஜய. அப்ப இந்த கால்குலேஷன்லாம் வச்சுதான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய காங்கிரஸோட கோர்த்து விடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு சேர விட மாட்டாங்க, பிஜேபி சேர விடாது. அவங்க 2 பேரும் விஜய தனிச்சு. ஆமா, தனிச்சு காங்கிரஸோட சேர்த்து விட்டா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் பலம் பெற்றும்ன்ற ஒரு காங்கிரஸ் பலம் பெறது முடியாதுன்றது 2வது விஷயம். பட் ஆனா பிஜேபி அதை நம்பும். நம்மளோட பலம் பெற்றுச்சுன்னா, பிஜேபியோட காங்கிரஸ் பலம் பெற்றுச்சுன்னா விஜயோட சேர்ந்து அப்ப சிக்கலாயிருந்தா. இப்ப விஜய் வந்து இல்ல விஜய் தனிச்சு நின்று எம்எல்ஏ சீட்லாம் ஜெயிப்பாரு நம்புறாங்களா? இடங்கள் வரும்னு நினைக்கிறாங்களா அவங்க? அதுக்கு தானே இந்த 27%, 30% சொல்லி இப்ப பெர்செப்ஷனை கிரியேட் பண்றது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. 5% தாங்க ஓட்டு, 5% ஓட்டு தாங்க. நீங்க டோட்டலா எடுத்துக்கோங்க. ஏங்க, விக்கிரவாண்டியில 3 லட்சம் பேர் வந்தான், மதுரையில 5 லட்சம் பேர் வந்தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்துச்சு. அப்ப அங்க வந்தது 5 லட்சம் பேர் தான் வந்தான். அந்த 5 லட்சம் பேர் 4 பேர் போட்டுக்கோங்க, 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. வராதவன், வந்தவன், வீட்டுல இருந்தவன், அவங்க அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து 4 பேர் 4 டைம்ஸ் போட்டாலும் 20 லட்சம் தாங்க ஓட்டு. இந்த 20 லட்சம் ஓட்டு 4 கோடி ஓட்டுல 20 லட்சம் ஓட்டு 5% தாங்க. அதுக்கு மேல கிடையாதுங்க ஓட்டு. நீங்க 27% எப்படிங்க வரும்? அதாங்க ஓட்டு, அதான் ஓட்டு பர்சன்டேஜ். இவங்களா பிம்பத்தை உருவாக்கி இவங்க வந்து கிரியேட் பண்ணி எஸ்ஐஆர் மூலமா, இவிஎம் மூலமா, அமித்ஷா அவருடைய தயவுல 18 சீட்டு வாங்கினா தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க விஜய. அதுக்கு மேல வளர விட மாட்டாங்க. கண்டிப்பா இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக அவர்களுடைய அரசியல் கணக்கு என்ன மாதிரியெல்லாம் அரசியல் கணக்குகளை அவங்க போடுறாங்க, அது ஜெயிக்குமா அல்லது அப்படி ஜெயிக்காதுங்கிற பட்சத்தில் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பது மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்க தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கனுடைய பின்னணி என்னங்கிறத ஒரு சீரிய தேர்தல் பகுப்பாய்வாளராக, அரசியல் ஆய்வாளராக ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.